ஐயனார் துணை சீரியல்ல நிலா சோழனுக்கு ஏத்த ஒய்ஃபா இருக்கிறதுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்க எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் கார்ல திருவண்ணாமலை கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலாவுக்கு மனோகர் கிட்ட இருந்து கால் வருது. என்னம்மா நிலா, கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நிலா, ஆம்பா கிளம்பிட்டோம், ஒரு 3-4 ஹவர்ஸ்ல அங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மனோகர் இருந்துட்டு சரிம்மா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இங்க சோழன் நடேசன் கிட்ட, இங்க பாரியா அங்க நடக்க போறது ரிசப்ஷனு, நீ பாட்டுக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி குடிச்சிட்டுலாம் வந்துடாத, கொஞ்சம் டீசெண்டாக நடத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசன், வண்டியை நிறுத்துடா, வண்டியை நிறுத்து, நான் இப்படியே இறங்கி போயிடுறேன், எப்போ பாரு எல்லாரும் குடிக்கிறேன்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, அவன் ஏதோ சொல்கிறான்னு நீங்களும் சின்ன பிள்ளையாட்ட கோச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோழா நீ பேசாமல் ஓட்ட மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, ஏன் சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நிலா, இவர் பாட்டுக்கு அங்கே வந்து பண்ணிடுவாரோன்னு ஒரு இதில் தான் சொன்னேன், அதுக்கு என்னமோ இவர் இவ்வளோ கோச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியும் பல்லவனும் பின்னாடி உட்காந்துட்டு, டேய் சோழன் நிலா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி, ஆமாண்டா எனக்கும் அப்படிதாண்டா தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா வானதி. எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க. அப்போ வானதி, ஏ பாண்டி நீ என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி, ஏய் நீ உங்கள் அம்மா அப்பா கூட வருவேன்னு தானே நான் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி லொக்கேஷன் அனுப்பி விடுறேன்னு, இன்னும் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, ஏய் நாங்களே இன்னும் அங்கே போலடி, அங்கே போனதும் உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா சோழன் கிட்ட, என்னமோ தெரியல சோழன், எனக்கு திருவண்ணாமலை போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் வந்துட்டு, ஏன் நிலா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவன், அண்ணி அதுதானே நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா, ஆமாம் பல்லவா, நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான், ஆனால் என்னவோ இந்த தடவை போகும்போது மனசுக்கு நெருடலாகவே இருக்குது, இந்த ரிசப்ஷன் தேவையாங்கிற அளவுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, நிலா அதுதான் இவ்வளோ தூரம் வந்துருச்சுல்ல, இன்னி மறுபடியும் நீ அதையவே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிட்டு போகும்போது சோழன் எதிர்பாராத விதமாக கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடெண்ட்டில் பயங்கரமாக எல்லாத்துக்குமே அடிபட்டுருது. நிலா கார்ல இருந்து தெரிச்சு விழுந்து வெளியில் விழுந்துடுறாங்க. அப்போ பயங்கரமாக பிளட் லாஸ் ஆயிருக்கு. அப்போ கார்ல இருந்த ஃபோன் எடுத்து நிலாவோட லாஸ்ட் கால் ஹிஸ்ட்ரியில் பார்த்து மனோகருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க அங்கிருந்த பொதுமக்கள். மனோகரும் தேனும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. சோழன் நிலா 2 பேருமே அடிபட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. சேரன் பல்லவன் இவங்களுக்கெல்லாம் வந்து அடி பயங்கரமாக இல்லை, லேசான காயந்தானு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இங்கே நிலாவோட நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது. டாக்டர் வந்து பார்த்துட்டு ரொம்பவே பிளட் லாஸ் ஆயிருக்குங்க, எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனோகரும் தேனும் ரொம்பவே அழுகுறாங்க. தேன் இருந்துட்டு, என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு, கடைசியில் அவன் தான் வேணும்னு இப்படி போய் நிறுத்திட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகர் இருந்துட்டு, எல்லாம் நம்ம நேரம் தேனு, வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சோழனுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, கான்சியஸ் வந்துடுச்சு. ஆனால் நிலா பயங்கர பிளட் லாஸ்னால மண்டையில் அடிபட்டு எந்த கான்சியஸும் இல்லாமல் இருக்காங்க. 2-3 நாள் ஆகுது. சோழன் ஓரளவுக்கு தேறி வந்துடுறாரு. நடேசன் சேரன் பல்லவன் பாண்டின்னு எல்லாரும் சோழனை பார்த்துக்கிறாங்க. நிலாவை பார்த்துக்கிறதுக்கு மனோகரும் தேனுவும் இருக்காங்க. நிலாவை பார்த்துக்கிட்ட டாக்டர் வந்து, ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுதுங்க, ஆனால் மண்டையில் அடிபட்டிருக்காங்காட்டி அவங்க எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு கண்ணு முழிச்சாதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டங்காட்டி நிலாவை பார்க்கணுன்னு அடம் பிடிக்கிறாரு. சேரனும் சோழனை கூட்டிக்கிட்டு நிலா இருந்த வார்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ மனோகர் இருந்துட்டு, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், என் பொண்டாட்டியை நான் பார்க்க வராமல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா கண்ணு முழிச்சிட்டான்னு நர்ஸு வந்து சொல்கிறாங்க. மனோகர் தேனு சோழன் நடேசன் பாண்டி பல்லவன் சேரன்னு எல்லாருமே ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதும் நிலா கண்ணை திறந்து பார்த்ததும் அப்பா அம்மான்னு சொல்லி மனோகரையும் தேனையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் சோழன் அங்கே நிற்கிறாங்க. நிலா சோழன் கிட்ட எதுவுமே பேசலை. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. நிலா நிலா இப்போ உனக்கு பரவாயில்ல, ஒன்றும் அடிப்படலையே, என்னை மன்னிச்சிட நிலா, நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அதாவது மனோகர் கிட்ட, யாருப்பா இவர் அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டதும் சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சேரன் பாண்டி பல்லவன் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நடேசன் வந்துட்டு, என்னம்மா மருமகளே திடீர்னு யாருன்னு கேட்குற, எங்களை கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோகர், ஏங்க இது ஹாஸ்பிட்டல், கத்தாதீங்க, ஒரு நிமிஷம் வெளியில் இருங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸும் அவங்களெல்லாம் வெளியில் இருக்க சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், அடிபட்டதுனால உங்கள் பொண்ணு பழசையெல்லாம் மறந்துட்டாங்க, பாஸ்ட் 2 வருஷமாக நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்திற்கு இருக்காது, அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கும், அதனால தான் அவரையோ இல்லை அவங்க வீட்டு ஆளுங்களையோ யாரையுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோகரும் தேனும், ஏதோ கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு தேனு, இதை காரணமாக வச்சு எப்படியாவது நிலாவை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனும், ஆமாங்க,
இனி அந்த பஞ்ச பரதேசி கூட்டம் நிலா கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள நிலா கிட்ட போய், நிலா உனக்கு ஒன்றும் இல்லையே, நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா, அது யாருப்பா, யாரோ வந்து பேசினாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகர், தெரியலம்மா, அந்த ஆளுக்கு ஏதோ அடிபட்டு மண்டை குழம்பிடுச்சு போல, அதான் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சோழன் மனோகர்கிட்ட, என்ன நீங்கள் எங்களை பார்க்கவே உள்ளே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகர், இங்கே பாரு தம்பி, பிரச்சனை பண்ண வேண்டாம், அவளுக்கு நீங்கள் யாருமே ஞாபகத்துக்கு இல்லை, அடிபட்டதில் மறந்துட்டா எல்லாத்தையுமே, அதை ஞாபகப்படுத்தினா இன்னும் சீரியஸ் கண்டிஷனுக்கு போகும்னு டாக்டர் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை நிம்மதியாக வாழ விடுங்க இனிமேலாவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசன், யோ என்னையா நீ என் மருமங்களை உள்ள படுக்க வச்சுட்டு இப்படி என்னமோ சொல்லிட்டு இருக்க, அது என்ன ஞாபகம் வராமல் போயிருதுன்னு நான் பார்க்குறேன், நீ வாடா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் வந்து, இங்கே பாருங்க, என்ன இங்கே சத்தம், இது ஹாஸ்பிட்டல்னு நினச்சிங்களா சந்தைக்கடைன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசன், இங்கே பாருங்க டாக்டர், உள்ளே படுத்துருக்கிறது எங்கள் மருமக, இவன் பொண்டாட்டி, ஆனால் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சார், அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, இப்போ மட்டும் நீங்கள் போய் நான் தான் உன் புருஷன் அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கோமாக்கு போகக்கூடிய நிலைமைகள் தான் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நடேசன் ஃபேமிலி எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, இல்லைப்பா வேண்டாம், நான் நிலாவை பார்க்கல, என்னால் அவள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, கோமாக்கு ஏதாவது போயிட்டான்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் சோழனை சமாதானப்படுத்துகிறாங்க. சோழனால் கண்ணீரை அடக்கவே முடியல. அண்ணா, அப்போ நிலா இனி என் கூட பேச மாட்டாளா, என்னை மறந்துட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன், கண்டிப்பாக இல்லடா சோழா, அவளுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஞாபகத்துக்கு வரும், உன்னை தேடி கண்டிப்பாக வருவா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோகரும் தேனும், தயவு செஞ்சு டாக்டர் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதில்ல, இனிமேலாவது என் பொண்ணு பக்கம் வராதிங்க, அவளுக்கு ஞாபகம் வந்ததுன்னா நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், இல்லைனா தயவு செஞ்சு விட்டுருங்க, அவளை இனிமேலாவது நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், அவளுக்கு என் கூட இருக்கிறதான் பிடிக்கும், உங்களை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தேனு, இங்கே பாரு தம்பி, அவள் என் பொண்ணு, இத்தனை வருஷமாக நாங்கள் தானே பெற்று வளர்த்தோம், அவளை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், இனி தயவு செஞ்சு நீங்கள் அவகிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நிலாவோட அண்ணன், டேய் இன்னும் ஒரு தடவை என் தங்கச்சிக்கிட்ட வந்துட்டேன், நடக்கிறதே வேற, இத்தனை நாளாக தான் அவள் லவ் பண்ணுறான்னு ஓவராக ஆடிக்கிட்டு இருந்த, இப்போ அவளே உன்னை மறந்துட்டா, இனி உன்னை என் வீட்டு பக்கம் பார்த்தேன், ஒரு கால் தான் உடஞ்சிருக்கு, எல்லாத்தையும் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. இங்கே சோழன் எதுவுமே நம்ப முடியாத மாதிரி ஒரு செகண்டில் எல்லாமே மாறிடுச்சேங்கிற மாதிரி சேரன் கிட்ட உட்காந்து அழுதுட்ருக்காங்க. பாண்டி, பல்லவன் அத்தனை பேரும் சோழனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நிலா சோழனுக்கும் நிலாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ரொம்பவே அமைதியாக அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மாவும் நிலாவை நல்லாவே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோழன் ஜன்னல் வழியாக எட்டி நிலாவை பார்த்துட்டு வந்து உட்காடுறாரு. நடேசனுக்கு இதை பார்த்து தாங்கவே முடியல, எந்த சாமி கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல, இப்போதான் எல்லாம் நல்லபடியாக நடந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க, இப்போ என்னடானா அவள் இப்படி படுத்துக்கிட்டு உன்னை ஞாபகம் இல்லைங்கிறா, என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, அப்பா அவனே கஷ்டத்தில் இருக்கான், நீங்கள் ஏன் அவனை மேலும் குழப்புறீங்க, கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவை கூட்டிட்டு மனோகரும் தேனுவும் திருவண்ணாமலை கூட்டிட்டு போயிடுறாங்க. நாட்கள் கழியுது. நிலா திடீர்னு கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ தான் நிலாவுக்கு சந்தேகம் வருது, எப்படி இது நடந்தது அப்படின்னு. அப்போ தான் உண்மை நிலாவுக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.